ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் இன்னும் நீ உயர உயர உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அத்தனை கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும். சாதாரணமாக எல்லாம் வந்துவிடவில்லை. உன் குடும்பத்தில் மிக பெரிய அழிவினை ஏற்படுத்துவதற்காக வந்த ஒரு நபர் இப்பொழுது திரும்பி சென்று கொண்டிருக்கின்றார். நான் சொல்வதை கவனமாக கேட்டு இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தையில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு என் தங்கமே, அதிலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா சொல்வதை கேட்ட பிறகும் கூட நீ எந்த ஒரு முயற்சிகளும் செய்யாமல் அப்படியே இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் நிச்சயமாக அதன் பிறகு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளையும் உன்னால் சமாளிக்க முடியாததாக மாறிவிடும். நீ மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொண்டு விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் செல்லமே, நான் எச்சரிக்கை கொடுத்த பிறகும் கூட ஒரு சில விஷயங்களை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் அதன் பிறகு உன் அம்மா எப்படி அதற்கு பொறுப்பாக முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை காலமும் கஷ்டத்தை கொடுத்த பொழுதெல்லாம் இந்த அம்மாவினை நாடி நீ வந்தாய் அல்லவா? உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது உண்மை என்று நீ நம்ப வேண்டும். எதனால் நம்ப வேண்டும் என்று இந்த அம்மா இத்தனை அதிகமாக ஒரு ஆழமான சிந்தனையை உனக்குள்ளே கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதற்கு தெரியுமா என் பிள்ளையே? ஒரு விஷயம் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே தெளிவில் இருக்க வேண்டும். ஏனோதானோ என்று இருந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, தீய சக்திகள் நம்மை சுற்றி இல்லாமல் இல்லை. தெய்வ சக்தி இருப்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு தீய சக்தியும் இருப்பது உண்மை. தீய சக்தி நடமாடும் பொழுதுதான் தெய்வ சக்தி வெளிவர வேண்டியதாக இருக்கின்றது. இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமலும் அப்படியே இருந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு தீய சக்தி வந்திருக்கின்றது. அது எதுவென்று உனக்கு சொல்லிவிடதான் இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உன் இல்லத்தை நோக்கி ஒரு சக்தி வந்தது உண்மை. அது திரும்பி சென்றதும் உண்மை. மீண்டும் வர நினைப்பதும் உண்மை. அதனால் மீண்டும் நீ அது வரக்கூடாது என்று நினைத்தாயானால் இந்த அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகளை நன்றாக கேட்க வேண்டும். அந்த தீய சக்தியானது மீண்டும் வர நினைக்கின்ற விஷயத்தை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உன்னுடைய இல்லத்தில் வந்தவர் யார்? எதற்காக உன் இல்லத்திற்கு வந்தார்? என்ன காரணத்தோடு வந்தார்? அவர் வந்ததால் அங்கே என்ன நடந்தது? உன் இல்லத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதனை எல்லாம் இப்பொழுது உனக்கு சொல்லிவிடுகின்றேன். ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்த காத்து கொண்டிருந்தது. உனக்கு வேண்டாத துரோகிகள் உன்னோடு இருந்து கொண்டே உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்கள் இப்பொழுது தேவையில்லாத சில விஷயங்களை எல்லாம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பு வரை சில மனிதர்களை ஏவிவிட்டு முயற்சி செய்து அவர்கள் இப்பொழுது வேறு ஒரு யுக்தியை கையாண்டு இருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் செய்த முயற்சியின் பலனாகத்தான் ஒரு தீய சக்தி உன்னுடைய இல்லத்தை நோக்கி
நோக்கி வந்துவிட்டது. அந்த தீய சக்தியை அவர்கள்தான் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த தீய சக்தியானது உன் இல்லத்தை நோக்கி வந்த பொழுது இந்த அம்மா உன் இல்லத்தின் காவலாக நின்று கொண்டிருந்தேன். உன் இல்லம் நோக்கி என்னை அறியாமல் வந்துவிட்டது. நான் அதை அங்கிருந்து விரட்டுவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் அதை புரிந்து கொண்டேன். அந்த தீய சக்தி ஒரு முடிவோடுதான் வந்திருக்கின்றது என்று. நாம் அதனை திருப்பி அனுப்புவதற்கு என்ன காரணம்? என் பிள்ளையின் இல்லத்தை தேடி வந்த அந்த தீய சக்தியை அழித்து விடலாம். எதற்கு அப்படியே திருப்பி அனுப்ப வேண்டும் என்று நினைத்த பொழுதுதான் அந்த தீய சக்தியோடு நான் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. உன்னை அனுப்பியது யார்? என்ன நடந்தது? எதனால் இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்பதனை இந்த அம்மா நான் கேட்ட பொழுதுதான் அந்த தீய சக்தி சொன்னது, ஐயா, என்னுடைய வேலை என்ன? இதனை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதை செய்து விடுவதுதான் என் வேலை. இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கை இல்லை. அதனால்தான் நான் இது போன்ற தவறுகளை என்னை அறியாமலேயே நான் செய்து விடுகின்றேன். நீங்கள் இந்த இல்லத்திற்கு காவலாக நிற்பீர்கள் என்பதனை நான் ஒரு சிறு துளி அளவு கூட எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் துணையாக நிற்கின்ற ஒரு இல்லத்திற்குள் செய்வினை எப்படி நுழைய முடியும்? இது கூட தெரியாமல் இவர்கள் எப்படி என்னை அனுப்பினார்கள்? அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் இங்கு வந்தது என்னுடைய தவறு இல்லை. அவர்கள் செய்ததன் பலனாகத்தான் நான் இங்கு வந்து விட்டேன். இனி ஒரு பொழுதும் நீங்கள் காவலாக நிற்கின்ற இந்த இல்லத்திற்கு என்னால் எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிட முடியாது. அதனால் நீங்கள் கோபப்பட வேண்டாம். நான் இங்கிருந்து இப்படியே வந்த வழி திரும்பி சென்று விடுகின்றேன். யார் என்னை அனுப்பினார்களோ அவர்களிடத்திலேயே சென்று அவர்களுக்கு நான் எச்சரிக்கையும் கொடுக்கின்றேன். அம்மா காவலாக நிற்கின்றாள். மீண்டும் இது போன்ற ஒரு காரியத்தை செய்ய துணிய வேண்டாம் என்று நான் எச்சரிக்கையை கொடுத்து விடுகின்றேன். அம்மா, நான் இங்கு வந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி என்னுடைய காலடியில் விழுந்து வணங்கிவிட்டு அந்த செய்வினையானது இங்கிருந்து சென்று விட்டது. என் பிள்ளையே, இப்பொழுது உனக்கு புரிகின்றதா? உன் இல்லத்திற்கு வந்தது யார்? எதனால் அது திரும்பி சென்றது? அது அழிக்க வந்த காரியத்தை நிறைவேற்றாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா என் அன்பு செல்லமே? இந்த விஷயங்கள் நடந்தது நிச்சயமான உண்மை. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் என்று நீ நினைத்து கொண்டு இருப்பாய். ஆனால் அது திடீரென்று நடக்காமல் போய்விடுகின்றது அல்லவா? அதற்கு எல்லாம் தீய சக்திகள், தீய வினைகள் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை நாள்தோறும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த அம்மா வந்துவிட்ட பிறகு அவையெல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையின் இல்லத்தை தேடி வந்த அந்த தீய சக்தியை அழித்து விடலாம். எதற்கு அப்படியே திருப்பி அனுப்ப வேண்டும் என்று நினைத்த பொழுதுதான் எனக்கு இந்த ஒரு எண்ணம் தோன்றியது என் தங்க குழந்தையே. அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இதையெல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற